இந்த பன்னீர் ரோஸ் ஒன்று இருக்காங்க. செவந்தில் சின்ன கலர் இருக்கோ, சின்ன கவர்லையோ? இது கவரா? எவ்வளவு? கவரில் வாங்கிச்சும் தழுக்கல. பன்னீர் பெரிய தொட்டி வேணுமா சின்ன தொட்டி வேணுமா? அது பூவோட இருக்குது. எவ்வளவு? பெரிய தொட்டி 250 ரூபா. 200 ரூபா வச்சு கொடுங்க. 250 பழசுக்கு ஒரு 150 ரூபா தரணும். 50 ரூபா தரணும். அன்னைக்கு 100 ரூபா நீங்கள் வாங்கிட்டு போனீங்க. 50 ரூபா தானே, 50 ரூபா கழிச்சு விடுங்க. 50 ரூபா கழிக்க என்ன செடி அவ்வளோ, என்ன செடி அவ்வளோமே பட்டு போச்சு. சொல்லுங்க வச்சுக்கோங்க 50 ரூபாய். அப்படி இல்லை இல்லை, அப்படி இல்லை. செடி நல்லா தான் தந்துடாதவங்களுக்கு குறைக்கணும் தரல, இல்லைன்னா தந்துருப்பேன். அப்படியே சில ஆளுகள்ட்ட அப்படியே படிச்சு அதனே கொடுக்க மாட்டேன். பன்னீர் ரோஸ் எப்படி 250 ரூபாய்க்கு இருக்கு, 120 ரூபாய்க்கு இருக்கு. இது எடுங்க பாப்பா, மேலே இந்த தொட்டி எடுங்க, மொட்டோட இருக்கிறோம். பன்னீர் ரோஸ் அது இது இது இதெல்லாம் வாங்கிக்க ரொம்ப பூக்கும், அதிகமாக பூக்கும். இது வாசமாக இருக்கும்ல. இதுதான் ஒவ்வொரு கொப்பு தான் இருக்கா. நானும் 2 கொப்பு இருக்குன்னு நினைச்சேன். பன்னீர் வச்சுட்டாரே போதுமே. ஒவ்வொரு கொப்பு என்ன வெட்டி விட்டு விடுங்க போவேன். ஆட்டம் செடி 200 போட்டு தருவாங்க. நான் 200 போட்டு கேட்டு பன்னீர் ரோஸ் மேலே ஒரு அந்த ரோஸ் எப்படி சோப்பு ரோஸ் எடுத்து கீழே வச்சிடலாம். அது அழகா இருக்கலாமா? ஆமாம், செவந்தி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குண்ணா. வளரும். இந்த தொட்டி எவ்வளோண்ணா? இது அப்புறம் 2 ஒரு இதில் 2 இது வச்சிருப்பீங்களா இருக்கா? ஆமாம், இந்த 2 இருக்குல்ல. நீ இடம் சரி நல்லா இருக்கு. இந்த மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு. பச்சையா? இது பச்சை தானே? இது மஞ்சள் பச்சையும் கலந்துருக்கு. நீ எடுக்கிறியா? வேண்டாமா? 2 செடி வாங்கி 2 செடியும் கேட்டேன். நீ அதில் வையின்னா மாதிரி குவாலிட்டி கொடுத்த மாதிரி எப்படி இருக்கும்? ஒரே குவாலி கண்டு. ஆமாம், இது குறைச்சி கொடுங்க. இது எடுங்க. செடியை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆசை. சரி, மாத்தாண்டால என்ன 3 கலருங்க. என்ன செடி ஆடிட்டு கிடக்க எப்படி? இப்பதான் வச்சிடல அப்படி வெயிட் தாங்க முடியாம இருக்கும். ஆமா, வச்சு கொண்டாட நீங்க பதிய வந்துட்டு எல்லாரும் வேற எல்லாம் புதுசா இல்ல. உங்ககிட்ட வாங்கின செவந்தி நீங்க வீட்டுல இருந்தா வந்து பாருங்க. ஒரு செவந்தி இல்ல, செவந்திக்கு ஆசைப்பட்டு வாங்கி வைக்க ஒரு செவந்தி. நீங்க வந்து பாருங்க செடி இருக்கான்னு. அது ஆடி நடக்கல, அதான் சொன்னேன்.